அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல், குறள் எண் 1299. துன்பத்திற்கு யாரே துணையாவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி. துன்பம் வரும்போது ஒருவர் மனமே ஒருவருக்கு துணையாக இல்லாது போனால் வேறு யார் துணையாக வருவார்கள்? When one's own mind is not supporting during distress, then who else will support? துழிப்பா, துன்பத்தில் துணையாகாத உள்ளம் உடையவர்க்கு யார் வருவார் துணையாக? துன்பத்தில் துணையாகாத உள்ளம் உடையவர்க்கு யார் வருவார் துணையாக? இதற்கு கவிப்பேரரசர் சொல்லியிருக்கக்கூடிய உரை, துன்பம் வரும்பொழுது துணையாய் இருப்பவர் யார்? பல நேரம் மொழியும் துணையாகாது, மனிதர்களும் துணையாக மாட்டார். அவ்வாறாகும் பொழுதுகளில் நம்முடைய நெஞ்சே நமக்கு துணையாகாவிடில் வேறு யார் அல்லது எது துணையாக முடியும்? என்னுடைய இனிய நண்பர், மூத்த சகோதரர் ஐயா லேனா தமிழ்வாணனுடைய அப்பா தமிழ்வாணன் ஒரு டேக்லைன் வச்சிருப்பார். அது சொன்னா அது அப்படிதான், துணிவே துணை அப்படின்னு ஒரு டேக்லைன். எம்ஜிஆர் படத்தை ஒரு பாட்டு, ஒரு படகோட்டில கடல்ல தனியா போறவங்களுக்கு அவங்களுடைய நெஞ்சத்தை தவிர வேற எது துணையா வர முடியும் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதன் இன்பத்தில் இருக்கும் பொழுதும் அதை பகிர்ந்து கொள்வது அவனுடைய நெஞ்சத்திடம்தான். ஏய் பின்னிட்டடா மாதவா, பின்னி எடுத்துட்ட அப்படின்னு சொல்றதும் தன்னுடைய நெஞ்சத்துக்கிட்ட தான். துன்பம் வரும்போது ஐயோ இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு, இல்ல இனிமேல் இப்படி வருத்தப்படக்கூடாது, எந்திரிச்சு நெல்லு, ஒரு குதிரை எத்தனை முறை உழுதுங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை முறை எந்திரிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ரஜினிகாந்தனுடைய பஞ்ச் டயலாக் எல்லாம் சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று அப்படி உதறிக்கிட்டு சிலுத்துக்கிட்டு மறுபடியும் திருப்பியும் போருக்கு போற மாதிரி தன்னுடைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் துணிவே துணை அப்படிங்கிறது. இங்க தலைவிக்கு அவளுடைய துயரம் என்ன, அகப்பெரும் துயரம், தலைவன் வரல, இவ தனிமையில் இருக்கிறான், இது மிகப்பெரிய துயரம். அந்த துயரத்தை போக்கணும்னா தன்னுடைய உள்ளம் அவளுக்கு துணையாகணும். ஆனா உள்ளம் துணையாக மாட்டேங்குது, சன்னித்தனம் பண்ணுது. அது எப்ப பாரு இவோட சண்டை போட்டுட்டு இருக்குது, எப்ப பாரு தலைவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இவளை ரொம்ப ஆழ்ந்த மனச்சோர்வை ஏற்படுத்துது. நீ இப்படி எனக்கு துணையா எனக்கு நீ நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லி, கணவன் வருவான் காத்திரு, நீ அவனுடன் திருப்பி சேரலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஊக்கப்பேச்சு, ஊக்கப்படுத்தினா ஊக்குவிக்கவங்க கூட தேக்கு வைப்பான்னு வாழி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எனக்கு ஊக்கப்படுத்தினா நானும் மன தைரியத்தோட இருப்பேன். தலைவன் வரும்போது அவனோட ஆறத் தழுவி அவனுடன் மகிழ்வேன் இல்லையா? நீ என்னை போட்டு இப்படி தொந்தரவு பண்றியே, அவனை பத்தி திட்ட சொல்றியே, அவன் பிரிவை நினைச்சு ஏங்க சொல்றியே அப்படின்னு தன்னுடைய உள்ளத்திடம் தலைவி கேட்கிற மாதிரி இந்த குறளையன் சொல்லியிருக்காரு. அதற்கு ஒரு பாடல், துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க. துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழுமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்ப்புறத்தில் கசப்பு மேல்புறத்தில் இனிப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு அல்ல, இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல அப்படின்னு ராஜபாட் ரங்கதுரை என்ற படத்தில் கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் TMS பாடி சிவாஜி நடிச்சிருப்பார் பாருங்க. அப்படி ஒரு நடிப்புங்க. எல்லாத்திலுமே சிவாஜி அப்படி ஒரு நடிப்பு தான், இது அப்படி ஒரு நடிப்பு அப்படி சொல்லலாம். இந்த பாட்டு அதாங்க சொல்லுது, இடுக்கன் வருங்கால் நகன் வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான். நமக்கு ஒரு பாம்பு கடிக்குது, உடம்பு துடிக்குது, அப்ப சிரிச்சுக்கிட்டே வலிக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி அல்ல அர்த்தம். அதுல நிறைய அர்த்தம் ஆழ்ந்து பொருந்திருக்குது. அதான் இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் இருக்கிற பேய்க்கரும்பு அப்படித்தான் இருக்குமா. அந்த மாதிரி இந்த சொற்றொடருக்குள்ள பொருள் இருக்கு அப்படின்னு கண்ணதாசன் இங்க சொல்றாரு. என்னது, அந்த துன்பம் வரும்போது நீ ஒரு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு கொண்டு வந்தா தான் அடுத்து நீ என்ன செய்ய முடியும்னு பார்க்க முடியும், இன்பத்துக்கு கொண்டு வர முடியும். அதை செய்யறது உள்ளம் தான். அந்த உள்ளம் உனக்கு துணையாக இருந்தால்தான் நீ செய்ய முடியும். இங்க தலைவிக்கு உள்ளம் துணையாக மாட்டேங்குது, திருப்பி அவளை தனிமையிலும் துயரிலும் போய் தள்ளிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இந்த குறள் சொல்றதையும் அந்த பாட்டு சொல்றதையும் பொருந்தது இல்லையா? துன்பத்திற்கு யாரே துணையாவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.